கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசிப்பதுடைய ஒரு வெளிப்பாடு, தேவன் நம்மோடு பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஜோஷுவாக்காக, சாட்சிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கிடைத்த வேலைக்காக நன்றி. வேலை கிடைக்கிறதுலயும் திருமணத்திலயும் நம்ம என்ன ஜாக்கிரதையா இருக்கணும்னா, நம்ம வேண்டின காரியம் கிடைத்ததற்கு அப்புறம் அது ஒரு நாள் விக்கிரகம் ஆயிராதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். மகன் ஒரு நல்ல சபைக்கு போவான் என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேக நேரத்துல திருப்பூர்ல பெரிய விக்கிரகம் என்னன்னா, சண்டே தான் ஓவர் டைம், சண்டே தான் ரொம்ப பிஸி, சண்டே தான் உங்களை நம்பும் கம்பெனி, ஓனர் வரமாட்டாரு, எங்க நாகராஜ் காணும். அநேக நேரத்துல இது ஒரு பெரிய எக்ஸ்கியூஸா காணப்படும். ஆனால் ஒன்று, பினகாசுடைய பக்தி வைராக்கியம் கர்த்தருடைய பார்வையில பிரியமாய் நித்திய உடன்படிக்கையாய் காணப்பட்டது. ஒரு சில காரியங்களை நம்ம தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி, இல்ல ஆண்டவர் தான் அப்படின்னு நம்ம பக்தி வைராக்கியம் பாராட்டும் போது அதற்கான ஆசீர்வாதம் இன்னும் மேலானதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. சம்டைம்ஸ் சண்டே போகும்போது நமக்கு டபுள் ஓவர் டைம் கிடைக்கலாம், எல்லாம் கிடைக்கலாம். ஆனா அதை தாண்டிலும் தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது ரெண்டு காரியம். ஒன்று, அவருடைய வார்த்தை, அவருடைய கிருபை இன்னும் மேலானதாய் காணப்படுகிறது. ஒரு நாளும் நாமும் சரி, பெற்றோராகிய நாமும் சரி, நம்முடைய பிள்ளைங்களுக்கும் அதை காம்ப்ரமைஸ் பண்ண ஒரு நாளும் கற்றுக் கொடுக்காதபடி, இல்ல முதல்ல நம்ம தேவனை உறுதியாய் பிடிக்கணும்னு சொல்லும் பொழுது கர்த்தர் எல்லா விதத்திலையும் நம்மை ஆசீர்வதித்து இன்னும் கர்த்தர் நம்மை அல்லேலூயா பயன்படுத்த அவர் வல்லவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு வாசித்த தியானித்த சங்கீதம் அதுதான். துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஏன் நான் சொல்லணும்னு, இது ஏன் இஷ்டப்பட்ட, இது சொல்லணும்னு ஒரு பாரப்பட்டேன்னா, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பணம் என்று சம்பாதிக்க வேண்டும் என்று அலைந்த பெற்றோருடைய குடும்பத்துல, இது என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் உடைய வாழ்க்கையில நான் இப்ப ரீசெண்டா பார்த்த காரியம். இன்னைக்கு கோடிகள் இருக்குது பெற்றோருக்கு, ஆனா அந்த பிள்ளைங்களும் அதே போல அதுதான் போக்கஸ் சொல்லி ஓடிட்டு இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு பெற்றோரை விசாரிப்பதற்கு நேரம் இல்லை. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா, பெற்றோர் பிள்ளைங்க கூட பண்றீங்களா, அதுதான் பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. பிள்ளைங்களுக்கு நம்முடைய பணம் ரொம்ப முக்கியம் அல்ல, நம்முடைய டைம், அவங்களுக்கு தேவையான நேரத்தில் அவங்களோட கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் அதிகமாக. இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. இப்போ திருப்பூர் வர்ற வழியில சூலூர்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட், ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அடுத்து பல்லடத்துக்கு முன்பாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அதையெல்லாம் தாண்டி தேவன் நம்ம மேல் எவ்வளவு கிருபையா இருக்கிறார், தேவன் நம்ம எவ்வளவாய் பாதுகாத்து வருகிறார். இன்னைக்கு வருகிறோம், நாளைக்கு பிள்ளை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இருப்போமான்னு தெரியாது. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாள் மாத்திரம், அது தேவனுக்காகவும் இருந்தாலும் சரி, குடும்பத்திற்காக இருந்தாலும் சரி, இந்த ஒரு நாள் தான் நமக்கு உண்மையான நாள். பட் அந்த நாள்ல when we have time to spend, அது காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் கிரேசியும் ஜோஷுவாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு சில பாடல்களை மாத்திரம் பாடி ஆராதித்து விட்டு, என் ஆத்துமா, நமக்கெல்லாம் தெரிந்த பாடல் தான், என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் பாடலை பாடி நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம் ஆலயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம் ஆலயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம் ஆலயாகும். கன்மலையே என் அடைக்கலமே, என் பலனே மீட்பவரே. கன்மலையே அடைக்கலமே, என் பலனை காப்பவரே. உறவிட மாட்டேன், என்னை அசை உறவிட மாட்டேன். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம் ஆலயாகும். என் ஆத்துமா
அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன். என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன். என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசைவுற விட மாட்டேன். என்னை அசைவுற விட மாட்டேன். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. அசைவுற விட மாட்டேன். என்னை அசைவுற விட மாட்டேன். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும். வசனத்தை மாத்திரம் வாசிச்சு ஒரு 5 நிமிடம் ஆராதிக்கும்படியாக இந்த வசனம் ரொம்ப டீப்பா எனக்கு ஓடிட்டு இருந்தது. நம்ம எல்லாம் அந்த லென்டன் டேஸ்ல இருந்து நாட்கள் இருக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தின் 2வது உள்ள அவ்வளவு படித்த பவுல் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், கமாலியல் பாதத்தில் அமர்ந்து படித்த பவுல் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். நான் திரும்பவும் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் குறித்து உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில ஒரே ஒரு காரியம், இந்த 40 நாள் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த கல்வாரி அன்பை நீங்களும் நானும் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு என்னுடைய சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறினதற்கு அந்த கல்வாரி சிலுவையிலே அவருடைய அன்பு ஒரு காரணமா இருக்கிறது. எல்லா விதத்திலையும் என்னுடைய பாவங்கள், என்னுடைய சாபக்கட்டுகள் எல்லாவற்றையும் அவர் மேல் அவர் சுமந்து அவருடைய பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்தார். எல்லாவற்றிற்கும் மேல தகப்பனை விட்டு தூரமாக இருந்து எல்லா விதத்திலையும் அவருடைய அன்பை விட்டு, அவருடைய அந்த உறவை விட்டு வெகு தூரம் வந்த நமக்கு இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை நிமித்தமாக பெற்றுக் கொடுத்த ஒரு விசேஷமான காரியம், திரும்பவும் இழந்து போன ஆதாம் நிமித்தமாக நாம் இழந்து போன, ஒரு மனிதன் நிமித்தமாக சாபம் நாம் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை இயேசு நமக்கு சிலுவையிலே பெற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. இன்று அப்பா பிதாவேன்னு அழகா பியூட்டிஃபுல்லா வர்ஷிப்ல சொன்னாங்க. உலகத்தின் தகப்பனை காட்டிலும் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய வேற யார் மூலியமா ஒரு மீடியேட்டரா நான் வரணும்னு அவசியம் இல்லை. எந்த இன்டர்மீடியரியும் கிடையல. என் தகப்பனிடத்துல நான் டைரக்டா போகிறதற்கு இன்னைக்கு அந்த சிலுவையின் மூலமாக அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த அன்பை, ஹல்லேலூயா, அந்த கிருபையை தேவன் எனக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். வேற எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு மேன்மை என்னன்னா அவர் நம்முடைய தகப்பனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு 5 நிமிடம் மாத்திரம், நமக்கு எல்லாம் தெரிந்த பாட்டு தான். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட
என் தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து மரியாதை சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீக்க உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றேன். கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றேன். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே மாம்சமான திரையை அன்று இழுத்துப் போதும் வழி திறந்தீர். மாம்சமான திரையை அன்று இழுத்துப் போதும் வழி திறந்தீர். மகா மகா பரிசுத்தம் திருச்சமூகம் நுழைய செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட
என்னை கழுவட்டும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தட்டும். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்துல 2 நிமிஷம் நான் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்காக சிந்தப்பட்ட இந்த ரத்தம் எல்லா நிந்தனைகளும் அவமானங்களும், பிதா அவரை நொறுக்க சித்தமானார். ஏசாயா 53:10. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக பிதா இயேசுவை, நம்முடைய ஒரே பேரான குமாரனை நொறுக்க சித்தமானார் என்று வேதம் கூறுகிறது. இன்னைக்கு இவ்வளவு பிளஸ்டா நாம் இருக்கிறதற்கு ஒரு காரியம், ஹல்லேலூயா, அந்த பாதை அவருக்கு இஷ்டப்பட்ட பாதையாங்கிறது அல்ல. அது கடினமான பாதையாய் காணப்பட்டாலும் இது பிதா எனக்கு அனுமதித்த ஒரு பாதையாக இருக்கும். ஆண்டவர், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவர், என்னுடைய சித்தத்தின்படி ஆக கடவது. அன்னைக்கு அந்த பாதையில் அவர் போனதுனால இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது போல, உங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு பாதையில கர்த்தர் உங்களை டிராவல் பண்ண வைக்கிறார்னா, அவர் நொறுக்க சித்தமானது உண்மை என்றால் அதற்கு 2 ரீசன். ஒன்று, அவர் புடமிடுகிறார், அவரை உருவாக்குகிறார். 2வது, அநேகருடைய ரட்சிப்பு உங்களையும் ஒரு பாத்திரமாக தேவன் பயன்படுத்துகிறார். அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த பாத்திரத்தில் அவர் பருகுவதற்கு தடையாக வந்த எல்லாரையும் பின்னால சாத்தானேன்னு சொல்லி அவர் தள்ளிவிட்டு, ஹல்லேலூயா, எந்த ஒரு லீடர்ஷிப்ல அவர் சந்தோஷப்பட்டதுல ஒண்ணுதான், பிதாவுடைய சித்தத்தை மாத்திரம் நான் செய்ய இஷ்டப்பட்டதுனால் அவர் சொல்லுகிறார், நான் பிதாவின் சித்தத்தை மாத்திரம் செய்வதனால் அவர் ஒரு நாளும் என்னை தனித்து விடுவதில்லை. பரலோகத்திலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய, எல்லாம் சொல்றாங்க பிலாத்திலிருந்து உன்னைய விடுவிக்கிற அதிகாரம், ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தை அவர் பிதாவின் இடத்தில் பேசினாரே தவிர மனுஷங்க கிட்ட எந்த ஃபேவருக்கும் அவர் வாயை திறக்கவே இல்லை. ஏன் தெரியுமில்ல? என் பிதா எனக்கு அனுமதித்த பாதையில என் பிதா என்னை நடத்துகிறார்னா அதற்கு ஒரு ரீசன் இருக்கும். ஹல்லேலூயா, அதெல்லாம் அறிந்து அவர் அதற்கு அர்ப்பணிக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த காலை வேளையில நீங்களும் நானும் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது, அவர் அந்த பாதையில அக்செப்ட் பண்ணி, அவர் மனதார அந்த பாதையில டிராவல் பண்ணி அந்த நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் சகித்ததுனாலதான், அந்த பாடுகளை எல்லாம் சகித்து உங்களுக்காக எனக்காக கடைசி வரைக்கும் எவ்வளவு அடிகள், ஹல்லேலூயா. ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கும் நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லா விதத்திலும் நம்மோடு கூட இருந்து, ஹல்லேலூயா, நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு முகாந்திரமாய் காணப்படுகிறது. யோபு பக்தன் எவ்வளவு கடினமான பாதை, உபத்திரவமான பாதையினால ஒன்று தெரியும் அவருக்கு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த காலை வேளையில ஹல்லேலூயா, ஒவ்வொருவரும் முதல்ல இருதயத்தில் ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டிய காரியம், நான் எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பாதையில போய்கொண்டிருந்தாலும், ஒன்று, பரலோகத்தின் தேவன் எனக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு பாதைக்கு முகாந்திரம் உண்டு. பரலோகத்தின் பிதா என்னை ஒரு நாளும் தனித்து விடுவதில்லை. 3வது காரியம், எல்லா விதத்திலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்து ஜீவிக்கிற, இன்றும் உயிரோடு எழுந்தவர் என்னோடு கூட இருக்கிறது உண்மை என்றால், திரும்பவும் என்னை எழும்பச் செய்ய அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். முடிவு ரொம்ப, யோபுடைய ஆரம்பம் நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்திருக்கலாம். ஆனா முடிவு பாத்தீங்கன்னா அப்படியே முடியவில்லை. எல்லா விதத்திலும் கர்த்தர் 2 ஆசீர்வாதத்தை மாத்திரம் அல்ல, அதே யோபுவை கொண்டு அவங்க எல்லா நண்பர்களுக்கும் ஒரு ரட்சிப்புக்கு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக தேவன் எழுப்புகிறதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நீங்க போகிற பாதையில மற்றவங்க எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம், நினைத்து கொள்ள வேண்டிய காரியம், இயேசுவையும் இதே போல நிந்தித்தார்கள். எல்லா விதத்திலையும் எவ்வளவோ காரியங்கள் சொன்னாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. முடிந்தா இறங்கி வா, உன்னை முடிந்தா நீயே ரட்சித்துக்குள்ள 1000 காரியங்கள் சொன்னாங்க. ஆனா அனுமதிக்கப்பட்ட பாதையில் அவர் டிராவல் பண்ணது மாத்திரம் அல்ல, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர் என்னோடு கூட இருந்து என்னையும் ஜெயமெடுக்க செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். யோபுவை ஜெயமெடுக்க செய்த தேவன் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார். அதுதான் பவுல் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றை குறித்து நான் யோசிப்பதும் இல்ல, வேற ஒன்றையும் நான் என்னுடைய ஞானத்திலயோ என்னுடைய அறிவிலோ எனக்கு தெரிந்த எல்லாத்தையும் பிப்ளிக்கல் நாலேஜ் வெளியில் இல்ல. அந்த சிலுவையிலே எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அவருடைய அன்பை வெளிப்படுத்தினதை மாத்திரம் நான் அறிந்திருந்தேன்னா போதும், நான் அர்ப்பணித்து தேவனுக்கு ஒரு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறவனாக காணப்படுவேன். ஒரு நாளும் அந்த சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தம் எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக என்று நான் அறிந்திருப்பேன் என்றால் நான் திரும்பவும் பாவத்திற்குள்ளா விழ மாட்டேன்.
நான் திரும்பவும் அந்த அந்தரங்க பாவத்திற்கு நான் போக மாட்டேன். மாறாக ஆண்டவரே உம்முடைய சிலுவை ஆண்டவரே அப்பா எனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் என்னை கழுவட்டும், என்னை பரிசுத்தப்படுத்தட்டும், என்னை தகுதிப்படுத்தட்டும் சொல்லி அல்லேலூயா. நம்ம யார் பார்க்கறாங்கங்கிறது முக்கியம் இல்ல. யோசேப்புக்கு ஒரு உணர்வு இருந்தது. இவ்வளவு பெரிய பொல்லாப்பை என்னை பார்த்து கொண்டிருக்கிற அந்த தேவனுக்கு முன்பாக நான் செய்வது எப்படி? அந்த ஒரு உணர்வோடு நாம் இருப்போம்னா எல்லா விதத்திலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து அநேகருக்கு தேசங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் அவர் உயர்த்த நமக்கு போதுமானவராயிருக்கிறார். தகப்பனே, இந்த காலை வேளையில மனதார நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, அந்த சிலுவையில காட்டப்பட்ட அன்பு மாத்திரம் ஆண்டவரே ரோமர்ல அழகாக எழுதப்பட்டிருக்குது. இந்த எதற்குமே ஆண்டவரே, இந்த புத்திர சுவிகாரத்திற்கோ இந்த பைபிள் இந்த வாக்கு தத்தங்களுக்கோ எதுக்குமே ஆண்டவரே நாங்க அல்ல ஆண்டவரே. இது எல்லாமே இஸ்ரவேலருக்கு உரியது மாத்திரம்தான். நாங்க தகுதியற்றவங்க, இந்த இடத்துல உட்கார்றதற்குரிய ஆண்டவரே நாங்க அழைக்கப்பட்டவர்கள் கிடையவே கிடையாது. ஆனால் உம்முடைய அழகான கண்கள் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த எங்கள் ஒவ்வொருவரும் உடைய அழகான கண்கள் நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களையும் நீர் பிரித்து எடுத்திருக்கிறீர். எங்களையும் ஆண்டவரே இந்த ரட்சிப்பை ருசி பார்க்க நீர் எங்களையும் நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிற்கு மேல உம்முடைய நேசத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு வார்த்தையானவர் எங்களோடு பேசி ஆண்டவர் எங்களை உருவாக்கி எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் செய்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபு தனித்து யாபோக்காற்றின் கடற்கரையில ஆண்டவரே பெற்றோர் உதவியற்ற சூழ்நிலை, யாருமே உதவி செய்யாத சூழ்நிலையில தனித்து பயந்து போய் கிடந்த சூழ்நிலையில் ஆண்டவரே கர்த்தர் இறங்கி வந்தீர் ஆண்டவரே. பரலோகத்தை விட்டு தேவன் இறங்கி வந்தீர் ஆண்டவரே. எல்லா வாக்குத்தத்தங்களையும் எல்லா தரிசனங்களையும் எல்லாவற்றையும் சொல்லி நான் உன்னோடு கூட இருப்பேன், கடைசி வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீர் வாக்கு கொடுத்தீர். வாக்கு மாறாத தேவன் எல்லா விதத்திலையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே 12 கோத்திரத்தின் பிதாவாக கர்த்தர் நிமிரச் செய்தீர், ஆசீர்வதித்தீர். மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் தெரிந்து கொண்டதற்காக உன்னத நோக்கமுடைய தேவன், அந்த நோக்கத்தை அறிந்து ஆண்டவரே ஏதோ சின்ன சின்ன காரியங்களுக்காக அல்ல, மேலான திட்டங்களை உடைய தேவன். அந்த திட்டங்களை அந்த தரிசனங்களை நாங்க எல்லாரும் ஆண்டவரை புரிந்து கொண்டு அப்பா அதை நாங்க சுதந்திரிக்க அதுல நாங்க டிராவல் பண்ணி ஆண்டவரே எல்லா விதத்திலையும் ஆண்டவரே நீங்க எங்களை குறித்து சாட்சி கொடுக்கத்தக்க விதத்திலே தேவன் எங்களை நடத்துவீராக. கிருபைக்குள்ளாய் மூடிக்கொள்ளுங்க, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கொடுத்த நல்ல நாளுக்காய் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கிருபையுள்ள கர்த்தர் இந்த நாள்லயும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. பிள்ளைங்க மாத்திரம் சொல்லுங்க, சர்ச்சுடைய ப்ராமிஸ் வேர்ஸ் என்ன? பிள்ளைங்க சொல்லுங்க, வாக்குத்தத்த வசனம் என்ன? சபைக்கு வாக்குத்தத்த வசனம் என்ன? சூப்பர். நீ குட்டி பிள்ளை இல்ல, நீ சொல்லிருக்க கூடாது, இவங்க தான் சொல்லியிருக்கீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கிருபையாய் கொடுத்த இந்த வசனமே ரொம்ப ஆழமானது. விசுவாசம் உள்ள பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயம் இருந்தா, நான் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க. விசுவாசம் இருந்தா பயம் வரும். அதுதான் தாவீது சொல்லுகிறார், நான் பயப்பட்ட நாளிலே உம்மை நம்புவேன். ஹல்லேலூயா. பயம் வரும். பயம் நம்மை மேற்கொள்ள கூடாது. பயம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. எங்க பக்கத்து வீட்டு ஒட்டுன வீடு அந்த தாத்தா, ரொம்ப வயசான தாத்தா, கூப்பிட்டு சொன்னாரு, யாருக்கிட்டையுமே சொல்லாத ஒண்ணு மாத்திரம் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. நீ எதுக்கு சொன்னாருன்னு தெரியாது. கரெக்டா 2:30 மணிக்கு அந்த பின்னாடி வீடுனா எங்க பெரியம்மா வீடு தான் காலியா இருக்கு. வீடு காலியா, பாலடைஞ்ச பங்களா, இன்வைட் பண்ணல. அந்த வீட்டுல இருந்து ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்துற சத்தம் தெளிவா கேக்குது அப்படின்னு சொன்னாரு. இனி அவர் என்னை டெஸ்ட் பண்ண வந்தாரா, எதுக்கு வந்தாரு? ஆனா சொன்னாரு, வேற யாருக்கிட்டையும் எனக்கு சொல்லணும்னு தோணல. ஆனா அவர் சொன்ன இம்பாக்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்குமே கொஞ்சம் ஒரு கலக்கம் உண்மையாவே வந்தது. ஆனா நான் சொன்னேன், நான் ஜாம் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலா கொஞ்ச நாளாவே நோட்டீஸ் பண்ணும்போது என்னன்னா, அந்த கரெக்டா அந்த 2ல இருந்து 3க்குள்ள பாத்தீங்கன்னா, உங்களை பயமுறுத்த சொல்லல, நான் அதை லவ்லன்ட்டையும் ஷேர் பண்ணேன். இந்த நாய்கள் மாத்திரம் சண்டை போடல. ஆனா ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட அந்த தெரு நாய்கள்லாம் ஒரு 10 நாய்கள் அப்படி கத்துது. என் தூக்கம் போகிற அளவு கத்துது. நம்ம தூக்கம் அவ்வளவு சீக்கிரம் கலையாது. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் செபிக்க வைக்கிறாரு. இதுல இன்னும் பியூட்டியா தான் நான் லவ்லன்ட்டு சொன்னேன். நான் ரகசியமா பார்க்கும்போது அந்த நாய்களை நம்ம வீட தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதையும் நான் வாட்ச் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். பயப்படுவதற்கு அல்ல, அபிஷேகம் பெற்ற நாம் மாத்திரம்தான் சத்ருவுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் அபிஷேகம் பெற்றவங்க.
உங்ககிட்ட ஒரு காரியத்தை அப்படி சொல்றாங்கன்னா கர்த்தர் உங்களை ஜெபிக்க, உங்களை கொண்டு அந்த ஏரியால உங்களை கொண்டு கர்த்தர் வேற யாரும் செய்ய முடியாத காரியங்களை உங்களை கொண்டு செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணிருக்கணும், அவங்க டெம்பிளுக்கு போயோ அவங்க பூஜாரிட்டி யார்கிட்டயோ சொல்லியிருக்கணும் இல்லையா? என்கிட்ட ஏன் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை காட்டிலும் நாம் ஆராதிக்கிற தேவனை சுற்றியுள்ளவர்கள் அறிந்தவர்களாய் காணப்படுகிறாங்க. ஒரு பிரச்சனையை உங்ககிட்டயும் என்கிட்டயும் சொல்றாங்கன்னா, நாம் இன்னும் பயந்து கலங்குவதற்கல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கொண்டு மற்றவர்களையும் பலப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த காலை வேளையில ஒரு காரியம், பயம் அநேக சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்துகிறதாக. இந்த வசனத்தை தான் இன்னைக்கு ஆதாரமா எடுத்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்கள், எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்தவர் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தின் 7வது வசனம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தின் 7வது வசனம். ஆமென். கர்த்தர் அவனோட ஆகையால் அப்படின்னு போட்டுருச்சுனாலே நம்ம மேல போகணும். நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்னா, ஆகையால கட் பண்ணிட்டு அதை பெருசா போட்டு வீட்டுல ஃப்ரேம் பண்ணி மாட்டிடுவோம். ஆகையால் அப்படின்னா அங்க முன்னாடி ஒரு சில காரியங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. இங்கிலீஷ்ல சொல்லுது, he was very successful. அனுகூலமாயிற்று அப்படிங்கிறது அவன் போன இடத்துல எல்லாம் அவனுக்கு ஜெயம், வெற்றி, ஃபேவரபிளான சிச்சுவேஷன்ஸை கர்த்தர் உண்டாக்குகிறார். அது எல்லாமே அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேல நாம் பார்க்கும் பொழுது 25 வயதுல ராஜாவாகிறவர் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, தாவீது அவனுடைய தகப்பன் அல்ல, முற்பிதா. அவனுடைய தகப்பன் உண்மையாவே என்ன செஞ்சான்னு பாக்குறதுக்கு முன்னாடி வாங்க 16வது அதிகாரத்தில் 2-3 வாசிமா. 16 ஆகாஸ் அவருடைய தகப்பன் செய்த காரியங்களை பாருங்க. 16 ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணா, கடைசியில தாம் பிள்ளைங்களை தீக்கடக்க செய்தானா, தீ மிதிக்க செய்தானா. இதுதான் அவன் தகப்பனுடைய உண்மையான காரியம். ஆனா இந்த ராஜா 25 வயதுல எது ரைட் எது ராங்னு அவனுக்கு தெரிஞ்சு அவன் தகப்பன் வழியில அவன் உண்மையாக போகவில்லை. மாறாக அவன் எடுத்த ஒரு டெசிஷன் என்னன்னா, தாவீதுடைய வாழ்க்கை எப்படி தேவனுக்கு பிரியமா இருந்ததோ, கர்த்தருக்கு முன்பாக எது உத்தமமா இருக்குமோ, கர்த்தருடைய வழிகள் எது உத்தமமோ, தேவன் எதுல பிரியப்படுவாரோ அதை மாத்திரம்தான் செய்யணும்னு அவன் நினைக்கிறது. 5வது வசனம் வாசிமா. 18:5. ஆமென். இங்க 3 காரியங்கள் பியூட்டிஃபுல்லா சொல்லப்பட்டிருக்குது. சாலமோன் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும், அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அவனை போல ஞானம் பெற்றவன் ஒருவனும் இல்லை. இந்த இடத்துல பாருங்களேன், இது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொடுக்கப்பட்டிருக்குது. இதுதான் நம்முடைய சாட்சியா இருக்கணும். அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த ஒரு மனுஷன், ஒரு ராஜா யூதாவுல கிடையவே கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை சார்ந்து இருந்தான். இது ரொம்ப டீப்பான ஒரு வார்த்தை. நம்ம எல்லாம் ஈஸியா சொல்ல, நானும் சொன்ன நாட்கள் உண்டு, தேவனை சார்ந்துதான் வாழ்றோம் அப்படின்னு. ஆனா அப்ப 1ஆம் தேதி எனக்கு நல்ல பெரிய சேலரி வரும், அங்க SMS வரும்போது சந்தோஷமா இருக்கும். இப்போ சேலரி வராம, மாசம் மாசம் ரேஷன் அரிசி வராம, எதுவுமே வராம இருக்கும் போதும் நம்மளால தேவனை சார்ந்து நிற்க முடியுமா? நம்ம எல்லாருக்குமே ஒரு சில பாதைகள் தேவன் அனுமதிக்கிறார். இந்த ஒரு வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் தேவனை சார்ந்திருந்தான். அவன் வேலையை சார்ந்திருக்கவில்லை, பெற்றோரை சார்ந்திருக்கவில்லை, அவனுடைய பேங்க் பேலன்ஸோ அவனுடைய சொத்துக்கள் வெல்த் எதையுமே அல்ல, அவன் சுய புத்தி அல்ல, அவன் படிப்பை அல்ல, எதையும் அல்ல, அவன் தேவனை சார்ந்திருந்தான்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா,
மோசே இட்ட சகல கற்பனைகள்னா அந்த வேதத்தில் இருக்கிற காரியங்கள்ல எது ரைட்டு, எது ராங், எது கர்த்தருக்கு பிரியம், எது கர்த்தருக்கு பிரியமற்ற காரியம் என்பதை தியானித்து, இன்னைக்கு சங்கீதத்துல நம்ம அதுதான் தியானித்தோம். இரவும் பகலும் அவருடைய வசனத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் மாத்திரம் இல்ல, அப்படி நம்முடைய வாழ்க்கையில முதல்ல தேவை தாவீது சங்கீதத்துல துவங்கும் போதே சொல்லுகிற காரியம் என்னன்னா, யார் கூட நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ வந்தோம், அந்நிய பாஷையில பேசணும், ஏதோ வந்தோம், ஆலயத்துல நம்ம அட்டன் பண்ணோங்கிறது அல்ல. என்னுடைய ஆரம்ப நாட்கள்ல இருந்து யார் யார் கூட நான் டிராவல் பண்றதை கட் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ அதையெல்லாம் நம்ம கட் பண்ண நம்ம ஆயத்தமாய் காணப்படுகிறோமா. துன்மார்க்கருடைய ஆலோசனை, யார் கூட நிக்கணும், யார் கூட உட்காரக்கூடாது, யார் கூட நம்ம சகவாசம் வச்சுக்கூடாதுதான் ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டு அடுத்ததுதான் தேவன் சொல்றாரு. இரவும் பகலும் அவருடைய வசனத்துல தியானமா இருக்கிற மனுஷன் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு வேதம் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப முதல் காரியம், இந்த ராஜாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனோடு இருந்ததற்கு காரணமும் அவனுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாக்கி கொடுத்ததற்கு காரணம் என்னன்னா, அதுதான் அந்த ஆகையால் சொல்லுகிறது. அவன் தகப்பன் போன வழியில எல்லாம் அவன் போக கூடாதுங்கிறது அவனுடைய முதல் டெசிஷன். அவன் தகப்பன் துன்மார்க்கமாய் வாழ்ந்தான், ஏன் அப்பா வாழ்ற வாழ்க்கை தான் வாழணுங்கிறது இல்ல. என்னுடைய பூர்வீகம், என்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் சடங்காச்சாரமான ஒரு ஆராதனைக்கு போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நான் விரும்புறேன்னா, என் பெற்றோர் விரும்புகிற வாழ்க்கை அல்ல, வசனத்தின்படி என் தேவன் விரும்புகிற வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என் பெற்றோரும் ஒரு சில நேரத்துல தவறான, அவங்க கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் பிழைக்க தெரிந்த பிள்ளைங்கன்னா நீங்க இப்படிதான் இருக்கணும், 1000 காரியங்கள் எனக்கு சொல்லலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் தகப்பனே அல்ல, முற்பதாக்களின் தேவன் அவன் தகப்பனை அவன் யார் அக்செப்ட் பண்ணிக்கிறான்னா, தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளிலே கர்த்தருக்கு உத்தமமாய் கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடக்க வேண்டும் என்கிற ஒரு டெசிஷன் அவன் எடுக்கிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் முதல்ல தேவன் எதிர்பார்க்கிற காரியம், அவன் வாலிபன், அவனுக்கு டெசிஷன் எடுக்கிற அந்த கெப்பாசிட்டி இருந்தது. 25 வயதுல எது ரைட், எது ராங், என்ன டெசிஷன்ஸ் எடுக்கணும், எதுல நான் போகணும், எதுல நான் போகக்கூடாது. அது மெனட்டா இருக்கட்டும், ஜோஷுவாவா இருக்கட்டும், எல்லா நேரத்திலும் எங்க பெற்றோர் சொல்றதை கேட்கணுங்கிறது அல்ல. என் பெற்றோர் சொல்லுகிறது கர்த்தருக்குள் பிள்ளைகளே கீழ்ப்படியுங்கள் பெற்றோர்னா, கர்த்தருக்குள் அப்படின்னா எனக்கு வருகிற ஆலோசனை என் பெற்றோரா இருந்தாலும் அது வசனத்திற்கு நேராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் பெற்றோர் முதல்ல வசனத்திற்கு நேராக வாழ வேண்டும். அப்படி இந்த ராஜா வாழாத சூழ்நிலையிலும் அவன் அந்த இடத்துல ஒரே வார்த்தை தான், அவன் தாவீதை போல கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழவில்லை, நடக்கவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, எல்லா விதத்திலையும் அவன் கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை, இரவும் பகலும் அவருடைய வசனத்தை, மோசே கற்பித்த கற்பனைகளின்படி என்னென்ன கற்பனைகள் இருக்குது, எது எனக்கு ஆசீர்வாதம், எது எனக்கு சாபம், எது நான் செய்யணும், எது நான் செய்யக்கூடாது, அது எல்லாவற்றையும் அவன் கற்று, ஹல்லேலூயா, அந்த இடத்துல ஒரு டிசிப்ளின் லைஃப் வாழணும்னு முதல்ல ஒரு டெசிஷன் எடுக்கிறான். ஆகையால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து கர்த்தர் அவனுக்கு அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அதே இதுல அடுத்து அதே வசனத்துல 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் என்று வேதம் கூறுகிறது. சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இந்த நாட்கள்ல ரஷ்யா, அமெரிக்கா அவங்கலாம் சூப்பர் பவர்னு சொல்லுவோம். மற்ற சின்ன சின்ன தேசங்கள் அப்படி பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த நாட்களில் எகிப்து தேசம், அசீரியா இவங்கெல்லாம் ஜைஜாண்டிக் பவர். அவங்க கிட்ட இருந்த ஆர்மி, அவங்க கிட்ட இருந்த குதிரைகள், ரதங்கள், அதெல்லாம் அவங்களாம் ரொம்ப ஜைஜாண்டிக்கா இருந்த சூழ்நிலையில இந்த யூதாங்கிறது ஒரே ஒரு சின்ன தேசமாய் காணப்படுகிறது. இந்த சின்ன தேசம் எல்லா விதத்திலையும் அவங்க எல்லாருமே முதல்ல அந்த சூப்பர் பவருக்குலாம் அவங்க கப்பம் கட்டுகிறவர்களாக, அவங்க மந்த்லி பணம் கொடுக்கிறவர்களாக இருந்தாங்க. ஆனா இவன் முதல்ல டெசிஷன் என்ன எடுக்கிறான், அவன் தேவனை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்ட சூழ்நிலையில அவன் முதல்ல எடுத்தது என்னன்னா, அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை அவன் தள்ளிவிட்டான். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒண்ணு தெரியும், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய தேவன், அவர் எல்லா விதத்திலும் என்னை ஆசீர்வதித்து அவர் என்னை வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறார் என்று விசுவாசித்து அவன் முதல்ல எடுக்கிற இந்த காரியத்தை வெறும் ஏதோ ஒரு
ஸ்டோரியா நம்ம படிக்காம நம்முடைய வாழ்க்கையில, ஏன்னா இந்த வசனம் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. என்னைக்கு நீங்க விசுவாசம் உள்ள, இப்போ அவன் எடுத்த முதல் டெசிஷன் என்னன்னா, என் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பேன், என் கர்த்தர் ஒருத்தர் உறுதியா பிடிப்பேன், இனிமேல் நான் எந்த மனுஷருக்கு நான் தலை வணங்க மாட்டேன்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறான். அதுல இருந்து தான் அவனுக்கு பிரச்சனையே ஆரம்பமாகுது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அநேக நேரத்துல நம்ம எப்ப தேவனுக்காக நம்ம நிற்கணும்னு நினைக்கிறோமோ, எப்ப நம்ம தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டணும்னு நினைக்கிறோமோ, அந்த சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமான ஒரு கண்ணியாக அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறதை நாம் பார்க்க முடியும். சோ இந்த இடத்துலயும் அவருடைய சூழ்நிலை அப்படிப்பட்டதாக தான் காணப்படுகிறது. அவர் அசீரிய ராஜாவை தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்த சூழ்நிலையில உடனடியாக அவனுக்கு அந்த இடத்துல ப்ராப்ளம்ஸ் வருகிறதை பார்க்க முடியும். அந்த 18வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். 18:3. ஓகே, ஒரே நிமிஷம். 2 ராஜா 18:7 13 வாசிங்க. ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். இனி எந்த விதத்திலையும் நான் சீரியா ராஜாவுக்கு நான் தலை வணங்க கூடாதுன்னு நினைக்கிறான். உடனடியாக அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வருகிறதை நாம் பார்க்க முடியும். எப்ப நம்ம தேவனுக்காக வைராக்கியமா நிற்கணும்னு நினைக்கிறோமோ, புதுசா நிறைய பேர் ஞானஸ்நானம் எல்லாம் எடுத்திருக்கீங்க. எப்ப நீங்க ஞானஸ்நானம் இது நிறைய பேர் சொன்னதையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சும்மா வந்துட்டு போன வரைக்கும் பிரச்சனையே இல்ல பிரதர். எப்ப ஞானஸ்நானம் எடுத்தோமோ, எப்ப ஆண்டவருக்காக நிக்கணும்னு பொருத்தனை பண்ணோமோ, என் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க ஆப்பிரிக்கால ஒன்னா இருந்தோம். ஒரே சர்ச், ஒரே யூனிவர்சிட்டிக்கு வந்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல. எப்ப ஆண்டவருக்காக சர்ச்ல நிக்கணும்னு நினைச்சோமோ, எப்ப மற்றவங்களுக்கு டெலிவரன்ஸ்க்கு ஆண்டவர் நம்ம அதுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் வீட்டுல பிரச்சனை. அதனால இனிமேல் அதுக்கெல்லாம் போக வேண்டாம், வந்தோமா வேலையை பார்த்தோமா தின்னோமா போனோமா. ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 காரியம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தேவனுக்காக நிற்கணும்னு நாம் வைராக்கியம் பாராட்டும் பொழுது பிசாசும் நம்மளை ஏதாவது பண்ணணும்னு நினைப்பான். ஆனா எதுவும் பண்ண முடியாது. ஜெயம் எடுத்தவர் நம்மோடு இருக்கிறார். இதை நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது. கர்ஜிக்கும் சிங்கத்தை போல அப்படின்னா அவன் டம்மி பீஸ். இதான் நம்ம முதல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தேவனுக்காக நிற்க வேண்டும் என்று நாம் வைராக்கியம் பாராட்டும் பொழுது, ஒரு முடிவு எடுக்கும் பொழுது, எப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சிலையை வழங்க மாட்டேன்னு சொன்னாங்களோ, அப்ப இன்னும் அக்கினி எத்தனை முறை கூட்டப்பட்டுச்சு? முடிஞ்சுதான். ஈஸியா படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நின்னாதான் பிரச்சனை நமக்கு தெரியும். பேசாம அவங்க கூட வணங்கிட்டு போயிருந்திருக்கலாமே. நீங்க தேவனுக்காக நிக்கணும்னு நீங்க வைராக்கியம் பாராட்டும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனைகள் அதிகமாக வருகிறது போல காணப்படும், வரும். ஆனால் ஒரு நாளும் அந்த பிரச்சனை நிமித்தமாக நீங்கள் மடிந்து போவதில்லை. கர்த்தர் உங்களை ஜெயம் எடுக்க செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் உங்களோடு நின்று உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒன்று நான் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா விதத்திலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் காணப்பட்டாலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருந்து எனக்கு அவர் ஜெயத்தை கொடுக்க அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். இவங்க யுத்தத்திற்கு வந்த உடனேயே வேதத்துல நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும், அது ஆபிரகாம்ல இருந்து எண்ட் வரைக்கும் இவங்க யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாரும் நம்மை காட்டிலும் பலவீன பாண்டர்கள். ஆனால் தேவன் ஒருவரே உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவன் ஒருவரே நல்லவராய் காணப்படுகிறார். கர்த்தரை நம்பினதுல இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் ஒருவரும் இல்லைன்னு சொன்னாலும், இவரும் பாத்தீங்கன்னா இதே 15வது வசனத்துல 14:15 பாத்தீங்கன்னா அவர் முதல்ல செய்கிறது என்னன்னா, பயந்து போய் அவர் செய்கிறது என்னன்னா, எசேக்கியா எல்லாம் அவன் அந்த இடத்துல கப்பம் கட்டுறதுக்கு அவன் கேட்கிறான். எல்லா சில்வர் எல்லாத்தையும் கேட்கிறான், கோல்டு எல்லாத்தையும். ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷத்திலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் சர்ச்சில் இருக்கிற அம்புட்டு கோல்டையும் புடுங்கி கொண்டே கொடுத்துட்டு வந்துட்டாரு. பயம். விசுவாசிக்கிறவன் பதறான்,
பதறும் போது நம்ம செய்கிற காரியம் நமக்கே தெரியாது. நாம் பதறுகிற ஒரு காரியம் உண்டு. அடிக்கடி சொல்லுவாங்க, உங்க வீட்டுல பாம்பு வந்துச்சு, பாம்பு வந்துச்சு, அடிச்சேன்னு அவங்களும் சொல்லுவாங்க, இவங்களும் சொல்லுவாங்க. பாம்பு வராதபடி, நாம் பார்க்காதபடி தேவன் என்னை பாதுகாத்து கொண்டார். பட் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அது ஒரு பலவீனம். அது வந்ததுன்னா நமக்கு முடிஞ்சு போச்சு நம்முடைய விசுவாசம் எல்லாம். அநேக நேரத்துல இந்த இடத்துல அவன் செய்கிற முதல் செயல் பாத்தீங்கன்னா, அவன் எடுத்த டெசிஷனு, இனி அசீரிய ராஜாவுக்கு ஒரு நாளும் நான் கப்பம் கட்டுவதில்லை, தலை வணங்குவதில்லை, தேவன் ஒருவரேன்னு சொல்றான். உடனடியாக அவர்கள் யுத்தத்திற்கு வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே பாத்தீங்கன்னா, அவன் அந்த இடத்துல இனிஷியலா என்ன பண்றான்னா சரண்டர் ஆகுறான். அவன் சரண்டர் ஆகி தன்னுடைய எல்லா காரியங்களையும், ஆலயத்தில் இருந்த வெள்ளி பொன் எல்லாவற்றையும் கொடுத்து விட எத்தனிக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்துல இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இப்படிப்பட்டதாக தான் காணப்படும். எதுக்கு வேண்டாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாம் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்து கீழே அப்படியே பார்த்து கொண்டே வந்தீங்கன்னா, நம்ம முதல்ல அதுதான் புரிந்து கொள்ளணும். என்னைக்கெல்லாம் தேவனுக்காக நாம் நிற்கணும்னு நினைக்கிறோமோ, என்னைக்கு நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகம் எடுக்கணும், ஊழியத்திற்கு போகணும். ஒரு சின்ன ஊழியத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களை நாம் புரிந்து கொள்ளணும். சம்பந்தமே இல்லாம என்னைக்கெல்லாம் ஃபேமிலி பிரேயர் பண்ணணும்னு நீங்க நினைச்சு முடிவெடுக்கிறீங்களோ, அந்த ஃபேமிலி பிரேயருக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு பஞ்சாயத்து வரும், சண்டை வரும். சிஸ்டர் சிரிக்கிறாங்க, எல்லாருமே சிரிக்கணும். எங்க வீட்ல எல்லாம் இது ரெகுலர். எங்க வீட்டுல பஞ்சாயத்து 2 டைம் தான் வரும். ஒண்ணு ஃபேமிலி பிரேயர் உட்காரதுக்குன்னு நினைக்கும் போது வரும், இல்ல சர்ச்சுக்கு கிளம்பும்போது எங்க வீட்டுல பஞ்சாயத்து வரும். சமாதான குலைச்சலை கொண்டு வருகிறது சத்துருடைய வேலை. எல்லாரும் ஒரு போனை வச்சு நோண்டிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா வீட்டுல சமாதான குலைச்சலே வராது. நான் பாட்டுக்கு ஒண்ணு நோண்டிட்டு இருக்க, டிக் போட்டுட்டு இருக்க, ஐசக் பிரதர் பாட்டுக்கு ஒரு ஓரத்துல ரீல்ஸ் பார்க்க, பாப்பா ஒரு பக்கம் ரீல்ஸ் பார்க்க, ஏதாவது பஞ்சாயத்து வரும்னு நினைக்கிறீங்களா? வராது. வாங்க எல்லாம் பைபிள் எடுங்க, உட்காருங்க, இன்னைக்கு மனப்பாட வசனம் படிப்போம், எல்லாம் உட்காருங்க, நம்ம தியானிப்போம். எங்க இருந்து 7:30 வரும், 8:30 வரும், 9:30 வரும்னு தெரியாது, ஆனா வரும். எண்டு படுக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்காதுன்னா, நாம் எதை செய்யணும்னு நினைச்சோமோ, ஜெபிக்கணும்னு நினைச்சோமோ அந்த ஜெபம் நடந்திருக்காது. இது உங்க வீட்டுல மாத்திரம் இல்ல, எல்லாருடைய வீட்லயும் இது பிராக்டிக்கலா நடக்கிற காரியங்கள். இது என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆவிக்குரிய ரீதியாக ஒரு யுத்தம் சமாதான குலைச்சலை கொண்டு வருகிற காரியங்கள் உண்டு. எப்பெல்லாம் தேவனுக்கு நாம் நிற்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபித்தால் ஜெயம் எடுத்து விடுவோம் என்ற தத்துவ அறிந்ததுனால என்ன பண்ணுவான்? ஜெபிக்க விடாமல் தடுப்பது, வேதத்தை தியானிக்க விடாமல். ஒரு சிலருக்குலாம் தூக்கமே வராது. 3 மணி நேரம் சீரியல் பார்த்தா, சினிமா பார்த்தா வராது. ஆனா பைபிள் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா சூப்பரா தூக்கம் வரும். இது ஆரம்ப நிலை. அதனாலதான் பாஸ்டர் சொன்னார், இந்த வருஷத்துல படிச்சு முடிச்சிருக்கேன். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஆரம்பத்துல படிக்கிறது. எதுவுமே புரியாது, எல்லாமே ஹீப்ரூ மாதிரி தான் இருக்கும். என்னப்பா தமிழ்ல படிச்சாலும் ஹீப்ரூ மாதிரி இருக்குது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதேங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஆவியானுடைய துணை நாம் கேட்கும் போது, ஆவியானுடைய பலன் நாம் கேட்கும் பொழுது, கர்த்தர் இந்த வசனங்கள், இந்த வசனம் ஜீவன். எபிரேயர் 4:12 நினைக்கிறேன். இந்த வசனத்துல ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள பட்டை. இந்த வசனம் தாங்க நம்முடைய வாழ்க்கை. இந்த வசனத்தை நீங்க எவ்வளவு தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லி ஒரு பெரிய கூட்டம் இருந்தாலும், ட்ரெடிஷனல் சபைகள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இல்லாத பழக்கம் என்னன்னா, சடங்காச்சாரங்கள் எல்லாம் பியூட்டிஃபுல்லா நடக்கும். ஆனா ஒண்ணே ஒண்ணு என்ன இருக்காதுன்னா, இந்த வேதத்தை வாசிக்கிற பிராக்டிஸ் இருக்காது. நாமும் ஆவிக்குரிய சபை என்று சொல்லி வந்துட்டு இதை நம்ம வாசிக்கிற பிராக்டிஸ் இல்லைன்னு வைங்களேன். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், நம்முடைய பிள்ளைங்க கிட்ட நாம் எதிர்பார்க்கிற காரியம், முதல் காரியம், என் சின்னவன் இங்க வரும்போதெல்லாம் மிரட்டி கூட்டிட்டு வருது என்னன்னா, இங்க வந்தீங்கன்னா மெமரி வாஸ் நீயும் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க எல்லாம் சொல்றாங்களா, நீ ஒரு 5 வசனம் சொல்லியே ஆகணும்னு. அதோட ஒரு கலக்கம் வந்துவிடும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பிராக்டிஸ் இதோடு அல்ல, இந்த பிராக்டிஸ் எப்பொழுதும் இருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். நம்ம தேவனை மாத்திரம் பிள்ளைங்களுக்கு பிடிக்க கற்றுக் கொடுத்தோம்னா, ஆக்சுவலா மஸ்கட்ல இருக்கும்போது எங்களுடைய எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த சண்டே கிளாஸ்ல பண்ணது ஒரு காரியம் தான். ஏன்னா 12th முடிச்சோன்னா காலேஜ், பெற்றோர் அங்கதான் இருப்பாங்க, காலேஜுக்கு பிள்ளைங்க தனியா இங்க வரும். இந்த 12வது 12th வரைக்கும் அங்க கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, பிள்ளைங்க தனியா நின்றாலும் பாவத்துல விழுகாதபடி பிள்ளைங்க எப்படி பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்வது, பிள்ளைங்க போகிற இடத்துல எப்படி 4 பேருக்கு ஆண்டவரை குறிச்சு அவளுடைய வாழ்க்கை இம்பாக்ட் பண்ணுது. ஹல்லேலூயா.
அதெல்லாம் இந்த வயதுல நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைங்களை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. எங்க போனாலும் உலகம் அவங்களை இம்பாக்ட் பண்ணாது, மாறாக ஹல்லேலூயா அவங்க தான் தேவனை குறித்த காரியத்துல இம்பாக்ட் பண்ணுகிறவர்களாக காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ இதுதான் நம்ம முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இந்த கீழே பாத்தீங்கன்னா அடுத்து இந்த அந்நிய சத்தத்திற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த பயமுறுத்துகிற சத்தங்கள் 21வது வசனத்துல பார்ப்போம். 21 வாசிப்போம். 18, 21. இந்த இடத்துல அவன் 2 காரியம் சொல்றான். ஒண்ணு, எனக்கு ஈக்குவலா சூப்பர் பவர் எகிப்தின் ராஜா, அந்த எகிப்தின் ராஜாவை நம்புற, அவனால உனக்கு எதுவுமே வராது. 2வது அவங்க அந்த இடத்துல சொல்லுகிறது, யார் மேல் நீ என்னை விரோதிக்கும் 20வது வசனத்துல யார் மேல் நீ நம்பிக்கை வைக்கிறாய் என்று அவங்க அந்த இடத்துல கர்ஜிக்கிறதை பார்க்க முடிகிறது. சத்துருவானவன் அநேக நேரத்துல செய்கிற காரியம் இதுதான். உன் நம்பிக்கை எதன் மேல? உன் தேவன் மேல உன் நம்பிக்கையா? அடுத்து கீழே பாத்தீங்கன்னா அந்த 24வது வசனத்துல சொல்லுகிறது, நீ சின்ன ஒரு சின்ன ஆர்மி. இதுதான் சத்ரு. நமக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்ரு அநேக நேரத்தில் நம்முடைய இருதயத்துல நமக்கு எதிர்த்து நிக்கிற காரியம் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும். நீ சின்ன தேசம், நீ எப்படி எதிர்த்து நின்ற முடியும்? உன்கிட்ட இருக்கிறத வச்சு நீ எப்படி? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு இருக்கிற தாளந்து கொஞ்சமா இருக்கலாம், நமக்கு இருக்கிற பணம் கொஞ்சமா இருக்கலாம், நமக்கு இருக்கிற எல்லாமே கொஞ்சமா இருக்கலாம். எதிர்த்து பார்க்கிற காரியங்கள் பெரிய காரியங்களா இருக்கலாம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், தாவீதுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் என்னன்னா, கோலியாத்தை எல்லாம் பெருசா பார்த்தாங்க, தன்னை சின்னதாங்க பார்த்தாங்க. ஆனா தாவீதுடைய ரகசியம் என்னன்னா, தனக்குள்ளாக இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை அவன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், சத்ரு சொல்லுவான், நீ இதை வச்சு நீ எப்படி எப்படி ஜெயிக்க போகிற? உன்கிட்ட இது கிடையாது, உன்கிட்ட அது கிடையாது, நீ எப்படி ஊழியம் செய்ய போற? நீ எப்படி இதை செய்ய போகிற? ஆண்டவருக்கு நீ எழும்புறதுக்குலாம் உனக்கு சாத்தியமே இல்லை, உனக்கு பாட தெரியாது, உனக்கு ஜெபிக்க தெரியாது. இது எதுவுமே தேவனுக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, God doesn't call the qualified, he calls the unqualified and qualifies them. தகுதி உள்ளவர்களை தேவன் தெரிந்து கொள்வதல்ல, தகுதி இல்லாத நம்மை தேவன் தெரிந்து நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய தகுதி தேவனுக்கு தேவை அல்ல. நான் தேவனுக்கு என்னை அர்ப்பணிக்கும் பொழுது எல்லா விதத்திலும் என்னை பரிசுத்தம் பண்ணி, தகுதியினால் பேதுருவை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. எந்த தகுதியும் மற்றவர் தான். ஆனா கர்த்தர் அழைத்து அபிஷேகம் செய்து எல்லா விதத்திலையும் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியே கீழே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, அந்த ரப்சாக்கே அந்த 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 அசிரிய ராஜா அந்த மினிஸ்டர், அவர் என்னமோ அவர் பாத்தீங்கன்னா சொல்றதெல்லாம், அவங்க எல்லாம் சொல்றது, இவங்க சொல்றதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க, இவங்க சொல்றதெல்லாம் உண்மை இல்லை. அடுத்து அவன் சொல்றது என்னன்னா, எந்த தேவன் இதுவரைக்கும் அசீரிய ராஜ்யத்திற்கு எதிராக தப்புவித்த தேவன், எந்த தேவன் உண்டு? அநேக காரியங்கள் இப்படிதான் சத்ரு நமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிற காரியம். இது எப்படி பாசிபிள்? கொரோனால யாரு பிழைச்சாங்க? கொரோனால யாரும் பிழைக்கலையா? அது எப்படி நீ உன்னை மாத்திரம்? நிறைய காரியங்கள் எப்படி கொண்டு, இந்த நேரம் எல்லாம் நமக்கு ஏன் தேவை? ஏன் நம்ம தியானிக்கணும்னா, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் விழுந்தாலும், சத்தமா சொல்லுங்க அத. இது எப்ப சொல்லணும்னா, நமக்கு பிரச்சனை வரும்போது சொல்லணும். ஹல்லேலூயா. அநேக நேரத்துல வசனம் நமக்கு தெரியும், மனப்பாடமா இங்க சொல்லுவோம். அந்த பயம் வரும்பொழுது என்னன்னா, நம்ம வசனத்தை மறந்து விடுகிறோம். மாறாக சூழ்நிலைகள் நமக்கு பயமுறுத்துவதை போல காணப்படுகிறது. பட் அந்த நேரத்துல நாம் என்ன சொல்லணும்? எல்லா விதத்துல என் பக்கத்துல 1000 பேரும் எவ்வளவு காரியங்கள் நடந்தாலும் அது என்னை அணுகாது. ஹல்லேலூயா. என் தேவன் என்னை பாதுகாத்து வழி நடத்த போதுமானவராயிருக்கிறார். நிறைய காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், இவ்வளவு ஆயிடுச்சு, அவ்வளவு ஆயிடுச்சு, இதுக்கு மேல உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்க வாய்ப்பே கிடையாது, நிறைய காரியங்கள், இதெல்லாம் பிசாசுடைய தந்திரமாய் காணப்படுகிறது. ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு தெரிய வேண்டும், எல்லா விதத்திலும் தேவன் என்னை பாதுகாத்து என்னை வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்கிறதை பார்க்க முடிகிறது. இன்னும் கீழே அப்படியே பார்த்து கொண்டு போனீங்கன்னா, அநேக பயமுறுத்துகிற காரியங்கள். இன்னொன்னு அவன் பியூட்டி பாத்தீங்கன்னா, அந்த சூழ்நிலை விட்டு நீ வெளியில வந்துரு,
உனக்கு சமாதானமான தேசத்தை, சமாதானமான இளைப்பாறுதல நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி அவங்க எல்லாம் அந்த இடத்துல சொல்லுகிறத எல்லாம் பார்க்க முடியும். அநேக காரியங்களை அந்த இடத்துல அவங்க சொல்றதை நாம் பார்க்க முடியும். 29 டோன்ட் எசேக்கியா உங்களை எந்த விதத்திலையும் இது பண்ண ஏமாற்ற விட்டு விடாதீர்கள் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 29, 30 வாசிக்கிறது. திரும்ப திரும்ப சத்துருடைய சத்தம் என்னன்னா, எந்த விதத்திலும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிப்பதற்கு எதுவுமே சாத்தியமற்ற காரியம். உங்க தேவனை நம்புன்னு அவங்க சொல்லலாம், உங்க பாஸ்டர் சொல்லலாம், வசனம் சொல்லலாம், ஆனால் ஒன்று இதை விட்டு வெளியில வர்றதுக்கு சாத்தியமற்ற காரியம் என்று அவர்கள் எல்லாம் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இதுல இருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் 19வது அதிகாரத்துல எசேக்கியாவோட ரெஸ்பான்ஸை மாத்திரம் நான் காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 1வது வசனம் 19:1 வாசிப்போம். இத்தனை காரியங்களும் எதிர்த்து அவர்கள் எல்லாம் அந்த ரிப்போர்ட் சொல்றாங்க, இப்படிதான் அவன் சொல்லி கொண்டிருக்கிறான், கர்ஜித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லும் போது எசேக்கியா முதலாவது பண்ணுகிற காரியம், அவன் எல்லா விதத்திலும் தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் ஏசாயா தீர்க்கதரிசியை தேடினான்னா, 2வது அவன் தேவனுடைய வார்த்தையை தேடுகிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். நான் விசுவாசிக்கணும்னா நான் எதை விசுவாசிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். அப்ப தேவ சமூகத்தில் ஒரு சூழ்நிலை என்னை பயமுறுத்துகிறதாய் காணப்பட்டு, அந்த சூழ்நிலை நிமித்தமாக அநேக அந்நிய சத்தங்கள் என்னை பயமுறுத்தி கொண்டு, இதுல இருந்து உனக்கு மீட்பு கிடையாது, இதுல இருந்து உனக்கு ரட்சிப்பு கிடையாது, இதுல இருந்து உனக்கு இனி ஒரு அற்புதத்திற்கு சாத்தியமற்ற சூழ்நிலை அப்படிங்கிறத சத்துருவானவனுடைய சத்தம் பலமாய் கேட்கும் பொழுது, இந்த இடத்துல அவர் முதல்ல பண்ணுகிற காரியம், ஆரம்பத்துல அவர் பயத்துல என்ன பண்ணார்னா எல்லாவற்றையும் தங்கத்தையும் வெள்ளியும் எல்லாத்தையும் கொண்டே கொடுக்கிறது பார்த்தானா, இப்ப பாத்தீங்கன்னா அவர் செய்கிற காரியம், அவர் ரொம்ப தெளிவா தேவனுடைய ஆலயத்திற்கு அவர் கடந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார். எதற்காக காத்திருக்கிறார்? கர்த்தருடைய வார்த்தைக்காக அவர் காத்திருக்கிறதை பார்க்க முடியும். ஒரு தேவ பிள்ளை ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் பயமுறுத்துகிறதாக காணப்படலாம். கடன் பிரச்சனைகள், பலவீனங்கள், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் நம்மை பயமுறுத்துகிற சூழ்நிலைகளாய் காணப்படலாம். டாக்டர்ஸ் ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க, இல்ல இதற்கு மேல சாத்தியமே இல்ல, வாழவே முடியாது, முடிஞ்சது. அநேக காரியங்கள் தேவன் சொல்லலாம். போன வாரம் போயிருந்தேன், ஃபர்ஸ்ட் விக்டர்னு சொல்லிட்டு உடுமல்பேட்டில் இருக்கிற அப்படி ஏஜி சர்ச், தேவனூர் புதூர், ரெகுலரா ட்ரீட்மெண்ட் போறாரு, பிளட் கேன்சர் தான். எப்போ டாக்டர் சிஎம்சி வெள்ளூர் தான். அதான் சொன்ன, அப்படி கிறிஸ்தவ டாக்டர்ஸ் தான் அவங்கதான் சொன்னாங்க முடிஞ்சது எல்லாம், இனி வாழவே முடியாதுன்னு. ஆனா வார்த்தை, ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார், தப்புவிப்பார், இன்னும் தப்புவிப்பார். கர்த்தர் வார்த்தை கொடுத்தார், இன்னைக்கும் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நமக்கு எதிர்மறையான வார்த்தைகள் டாக்டர்ஸ் நம்ம அவங்க சொல்றதுதான் ரொம்ப பிலீவ் பண்றதா இருக்கணும். பட் அதையெல்லாம் தாண்டி என் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வார்த்தையை நான் உறுதியாய் பற்றி பிடிக்கும் பொழுது, நான் விசுவாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிரம்புகிறதாக காணப்படுகிறது. எதற்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கிறோங்கிறதா ரொம்ப முக்கியம். எல்லாரும் சர்ச்சுக்குள்ள இருக்கலாம், ஆனால் ஒரு காரியம் என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நாம் ப்ரையாரிட்டி கொடுக்கிறோம் அப்படிங்கிறத முக்கியமானதாய் காணப்படுகிறது. இதே 18வது அதிகாரத்துல 7வது வசனத்துல பார்த்தோம், கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்னொரு தேவ கூட்டம் தான் இஸ்ரவேல் தேசம். 11:12 18 11:12 நாம் வாசிப்போம். அசீரியா ராஜா இஸ்ரவேலை அசீரியாவுக்கு 12 அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு எதனால சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள்? இஸ்ரவேல் தேசம் பெரிய தேசம், கிட்டத்தட்ட 10 கோத்திரம், பெரிய கண்ட்ரி. யூதா சின்ன தேசம். யூதா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு தேசம். கர்த்தர் கூடவே இருந்து பாதுகாத்தார். எல்லா விதத்திலும் அவர்களுக்கு அனுகூலமான வாசல்களை தேவன் கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேல் தேசம் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தும் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததினால் அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள்.
சர்ச்ல எல்லாரும் ஒன்னா இருக்கலாம், இஸ்ரவேலரும் யூதா மக்களும் தான், எல்லாம் தேவ பிள்ளைகள் தான். ஆனா வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களும் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், வசனத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கும் பயப்படுகிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. சோ அதிகமாக நான் தேவனுடைய வசனத்தை நான் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா விதத்திலும் என்னை பாதுகாத்து நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். என் தேவனுடைய வசனத்தை நான் விசுவாசிக்கும் பொழுது என் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு அனுகூலமான துணையாயிருப்பார். இந்த சூழ்நிலையிலும் என் தேவன் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது எதிர்த்து நிற்கிறது எவ்வளவு பெரிய காரியங்களாக இருக்கலாம், செருபாவேலுக்கு எதிராக பெரிய பர்வதமாக இருக்கலாம், ஆனால் தேவன் என்னோடு கூட இருப்பார் என்றால், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய், அழைக்கப்பட்டவனாய், கர்த்தரால் அனுப்பப்பட்டவனாய் இருந்தால், நெகேமியா சொல்லுகிறது போல கர்த்தருடைய தயவுள்ள கரம் காரியத்தை வாய்க்க பண்ணும். ஹல்லேலூயா. சோ உங்களுக்கு எவ்வளவு டேலண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து காலெடுத்து வைக்கிறோமா? கர்த்தர் எல்லா அநேக சூழ்நிலையில கைவிடப்பட்டது போல நாம் காணப்பட்டால், இங்க அவங்களுடைய சூழ்நிலை கிட்டத்தட்ட அவங்க கர்ஜிக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை போல காணப்பட்டாலும் அவர்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தையை தேடுகிறார்கள். கர்த்தர் கடைசியில் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல திரும்பவும் அவங்க பயமுறுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறார்கள். எந்த தேவன் இதுவரைக்கும் இது பண்ணிருக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, ஆனா எல்லா விதத்திலும் தேவன் அவர்களை பாதுகாத்து நடத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் வாசித்து கர்த்தர் எப்படி அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் வாசிப்போம். 19வது அதிகாரத்தின் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். 19:28. அவர்கள் ஜெபித்ததற்கு அப்புறம் தேவன் அசீரியருக்கு எதிராக ஏசாயா தீர்க்கதரிசியை கொடுக்கிற பதில்களை தான் நாம் பார்க்கிறோம். 32, 33 வாசிங்க. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதில்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. 34 வாசிங்கம்மா. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை இந்த காலை வேளையில தேவன் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறது. உங்களை எப்படி பயமுறுத்துகிற சூழ்நிலைகளாய் காணப்பட்டாலும், யார் உங்களுக்கு எதிராக உங்க தேவனுக்கு எதிராக கர்ஜிக்கிற காரியங்களாக இருந்தாலும், தேவன் இந்த இடத்துல சொல்லுகிற காரியம், நான் இவர்களை ரட்சிக்கும்படி இவர்களுக்கு நான் ஆதரவாயிருப்பேன். கர்த்தரை நம்புறேன்னு சொல்ற, சர்ச்சுக்கு போறேன்னு சொல்ற, ஜெபிக்கிறேன்னு சொல்ற, என்ன நடந்துரும்? ஒண்ணும் மாறாது. அது சத்துருடைய சத்தமாக காணப்படலானால் அந்த சூழ்நிலைகளிலும் என் கர்த்தர் இந்த சூழ்நிலையில, இந்த கடன் பிரச்சனையில, இந்த சூழ்நிலையில, இந்த சாபக்கட்டுகளை என்ன காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவர் இந்த இடத்துல தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிற காரியம், என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி இதற்கு ஆதரவா இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். 35மா. இந்த 2 வசனங்க நல்லா பாத்துக்கோங்க. ஒரே ஒரு தூதர்கள்னு சொல்ல, ஒரே ஒரு தூதனை கொண்டு 1,85,000 அசீரிய ராணுவ வீரர்களை ஆண்டவர் ஒரே ஒரு செகண்ட்ல போட்டார். காலையில பார்க்கும்போது பிரேதங்கள் மாத்திரம்தான் கிடந்த சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஒரு தூதன தேவன் அனுப்பிச்சா போதும். எத்தனை பேர் இங்க? 1,85,000. இதை விட பெரிய பிரச்சனை அல்ல நமக்கு. நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவது கர்த்தருக்கு லேசான காரியம். பதறுகிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? பயப்படுகிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் ஆதரவா இருப்பார். விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய தூதரை அனுப்பி
தேவன் பராக்கிரமம் செய்கிறவராய் காணப்படுகிறார். எல்லா விதத்திலும் தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். 37வது வசனம். நம்ம இதோட ஆரம்பம் 20:1. எசேக்கியா தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தப்ப தேவன் ஆதரவா இருந்தார். அவனுடைய டெம்பிளுக்கு போகிறான். அவன் 2 பசங்களே போட்டு தள்ளிட்டானுங்க. இந்த வித்தியாசம். அதனால படிச்சு பாத்தீங்கன்னா அந்த 37வது வசனம். எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனப்ப கர்த்தர் நான் உனக்கு நிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நம்முடைய தேவன் நிற்கிறவரா இருக்கிறார். 37வது வசனத்துல அவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது அவனுடைய சொந்த குமாரன் 2 பேரை தகப்பனை போட்டு தள்ளி அந்த இடத்துல சாப்டர் முடிந்து விட்டதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இருங்கிறது ஒரு சிம்பிள் வேர்ட் கிடையாது. இது ரொம்ப கஷ்டமான காரியம். பயப்படாதேன்னு ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறதுடைய ஒரு நோக்கம் என்னன்னா, நாம் பார்க்கிற காரியங்களும் கேட்கிற காரியங்களும் நம்மை பயமுறுத்துகிறதாக காணப்படும். பார்க்கிறவைகளை நாம் விசுவாசிக்கிறோமா? காண்கிறவைகளையா? காணாத தேவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வோம் என்று விசுவாசிக்கிறோமா? அதுதான் வித்தியாசத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. நம்ம பார்க்கிற காரியம் நம்மை பதறச் செய்கிறதாய் காணப்படலாம். நாம் கேட்கிற எல்லா சத்தங்களும் அந்நிய சத்தங்களாய் காணப்படலாம். இதுல நல்ல ஒன்று புரிந்துக்கோங்க. நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு அதிக நேரம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன இருக்கும்? விசுவாசம் இருக்கும். ஆனா அதே பக்கத்து வீடு, எதிர் வீடு, அந்த ஆண்டி, இந்த ஆண்டி, அந்த பாட்டிமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கன்னு சொல்லி 1000 பேர்த்தோட கதையை கேட்டுட்டு இருக்கும்போது அது நமக்கு பயத்தை தான் கூட்டுகிறதாய் காணப்படும். ஹல்லேலூயா. அநேக நேரத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவனுடைய வார்த்தையும் சூழ்நிலையும் எதிர்மறையாக தான் காணப்படும். பஞ்ச நாட்களிலே வனாந்திரத்திலே பஞ்ச நாட்கள்ல விதை விதைக்க முடியுமா? பைத்தியக்காரத்தனம்னு தோணும். ஆனா ஆண்டவர் அப்படிதான் ஈசாக்கு கிட்ட சொன்னார். கீழ்ப்படிய முடியவே முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசிப்பது, கீழ்ப்படிவது என்பது ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டோம்னா அதற்கு எதிர்மறையாக தான் காணப்படும். ஆனா பஞ்ச நாட்களிலே, ஹல்லேலூயா, வனாந்திரத்திலே பஞ்ச நாட்களிலே விதைக்க சொல்லுகிறார். அந்த கீழ்ப்படிதலின் பலன் 100 மடங்கான ஆசீர்வாதத்தை அவன் காண்கிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில அசீரிய ராஜாவினால் நம்ம முற்றிலுமாக முடிந்து போவோம் என்று நினைத்தார்கள். ஆனா ஆண்டவர் சொன்னார், அவன் உனக்கு எதிராக கர்ஜிக்கவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எனக்கு எதிராக அவன் கர்ஜித்திருக்கிறான். யுத்தம் என்னுடையதாய் காணப்படுகிறது. இந்த காலை வேளையில தேவன் நம்ம இடத்துல எல்லாம் சொல்லுகிறது, சூழ்நிலைகளை பார்க்கலாம், யுத்தத்தை நாம் மாம்சத்திலே நடப்பிக்காமல் நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் சொல்லுகிற கர்த்தர், சூழ்நிலைகளை பார்த்து நான் தேவனுடைய சமூகத்திலே எசேக்கியாவை போல கர்த்தருடைய ஆலயத்திலே நான் காத்திருப்பேன் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் காத்திருப்பேன் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறவனாய் காணப்படும் பொழுது எல்லா விதத்திலும் கர்த்தர் என்னை ஜெயம் எடுக்க செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். தலைகளை தாழ்த்தி ஒரு விசை நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில என்னென்ன பிரேயர் ரிக்வெஸ்ட் ஆண்டவருடைய சமூகத்துல வைத்திருக்கிறீங்களோ அதற்கு எதிர்மறையா நீங்க என்னைக்கு ஜெபிக்கணும்னு நினைத்தீங்களோ அந்த சூழ்நிலைகள்ல தான் எதிர்மறையாய் அநேக பயங்கள் உங்களை அந்த சூழ்நிலையிலும் நீங்க கேள்விப்படுகிறதும் பயமுறுத்துகிற காரியங்களாய் காணப்படுகிறது. ஆனால் அதை நீங்க போக்கஸ் பண்ணாம, அந்த சத்தத்தையோ அதை நீங்க பார்க்காம, எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை, அதுதான் நான் பக்தன் சொல்லுகிறான், நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தையை அடியேனுக்காக நினைத்தருளும். அடுத்தது சொல்றான், உடைய வார்த்தையின்படி என்னை நன்றாய் நடத்தினீர். இந்த காலை வேளையில தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் என்றால், தரிசன யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது சூழ்நிலைகளுக்கு எல்லாம் எதிர்மறையாக காணப்பட்டாலும் கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் என்றால், சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கலாம், அவங்க கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், எல்லாமே. ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த சூழ்நிலைகளை என் வாழ்க்கையில தேவன் மாற்ற வல்லவரா இருக்கிறார்னு சொன்னா, ஒரு தூதனை கொண்டு அந்த இடத்துல எல்லா சாப்டரையும் கர்த்தர் க்ளோஸ் பண்றதை பார்க்க முடிகிறது.
ஆண்டவர் சொல்றாரு, நான் என் ஆவியினால் அவங்கள திரும்ப போக வைப்பேன்னு சொல்றாரு. அவனுக்கு எவனையும் கர்த்தர் எல்லைக்குள்ளாக வரவிடவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பக்கத்துல வரைக்கும் நெருங்கி இருக்கலாம், ஆனால் தேவன் ஒரு நாள் உங்க எல்லைக்குள்ளாக, கிதியோனுக்கு நல்லா தெரியும், சத்ரு எந்த விதத்துல என்னுடைய எல்லைக்குள்ள நெருங்க நான் விட மாட்டேன். நீங்க ஜெபிக்கிறவர்களாக இது முடிஞ்சு போச்சு நீங்க நினைச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த சூழ்நிலையில தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் சபைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் பயப்படாதே. யவீருக்கு சொன்னாங்க, முடிஞ்சது, உன் மகள் மரித்து போனால் போதகரை துக்கப்படுத்தாதே. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன காரியம், யவீருவே, நீ என்னை நம்பி வந்தில்ல, என் வார்த்தையை நம்பி வந்தில்ல, நீ விசுவாசம் உள்ளவனாயிருன்னு சொன்னாரு. அந்த இடத்துல இயேசு சொன்ன காரியம் ஜெயம் எடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அந்நிய சத்தத்தை கேட்டு திரும்ப போகிறவங்களா, அது உங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், உங்க வீட்டுல இருக்கிறவங்களே. அநேக நேரத்துல யோசேப்புக்கு வீட்டுக்குள்ளேயேதான் பிரச்சனைகள், வீட்டுக்குள்ள சகோதரர்கள், தகப்பன் எல்லாரும் எதிர்த்து நின்னாங்க தரிசனத்திற்கு. ஆனால் ஒன்று, அவங்க யார் உங்க கூட தரிசனத்தை நிறைவேற்ற இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் தரிசனத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். கிரேசி சொன்னாங்க, எல்லாம் அந்த வர்ஷிப்ல சொன்னாங்க, என் தகப்பன் அவ்வளவு பிளைண்டா நம்ம ஆவிக்குரிய ரீதியா வளர்வதற்கு முன்பாக அது பிளைண்டா தகப்பன் மேல ஒரு விசுவாசம். ஆனா ஒரு ஸ்டேஜ் வரும்போது நமக்கு தெரியும், என் தகப்பனும் இருக்கக்கூடாத ஒரு இடங்கள் உண்டு, அந்த இடத்துல நிழலா என் கூட இருப்பது என் தேவன் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. எல்லா தகப்பனுக்காக தேவன், ஆனா எல்லா தகப்பனும் செய்ய முடியாத காரியங்களை என் பரம தகப்பன் என்னுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லா இடங்களிலும் நீங்க போய் உங்க பிள்ளைங்களை பாதுகாக்க முடியாது, ஆனா தேவன் ஒரு விதத்திலையும் பாவத்துல விழாதபடி உங்க பிள்ளைங்களை கர்த்தர் பாதுகாக்க முடியும். தலைகளை தாழ்த்தி ஒரு விசை தேவனிடத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். உங்க பிள்ளைங்களுக்காக அர்ப்பணி. எந்தெந்த காரியங்கள் பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் சாத்தியமற்றதுன்னு இதுவரைக்கும் நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ, ஹல்லேலூயா, அவனுக்கு அசீரிய ராஜா பயமுறுத்துகிற சூழ்நிலை, நம் தேவ சமூகத்தில் அவன் உடனடியாக அவருடைய ஆலயத்திற்கு கடந்து சென்று அவன் விழுந்து கிடந்தான். அவன் ரட்டொடுத்தி சாம்பல்ல கிடந்தான், செபித்தான். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு இல்ல, உமக்கு எதிராக அவர்கள் கர்ஜித்த காரியங்கள் ஆண்டவர் அந்த இடத்துல உடனடியாக ஏற்ற வேளையில் அவர்கள் எப்பொழுது தேவனை நோக்கி பார்த்தார்களோ, ஆரம்பத்துல சுய புத்தியில பயத்துல அவன் எல்லாத்தையும் கொண்டே கொடுத்தான். ஆண்டவர் அந்த இடத்துல இன்டர்ஃபியரே ஆகல. ஆனா எப்ப அவன் தேவ சமூகத்துல வந்து காத்து கிடந்தானோ, சூழ்நிலைகள் நாற்றம் எடுக்கிறதாய், சூழ்நிலைகள் கையை விட்டு போகிறதாய் காணப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து அவருடைய சமூகத்துல விழுந்துருங்க. அவருக்கு, ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவர், இது வரைக்கும் ஏன் பலன்ல அவன் பலன், அவன் சுய பலன்ல தான் ஃபர்ஸ்ட் அதை ஹேண்டில் பண்ண பார்த்தான். ப்ராப்ளம் அங்க முடியல, இன்னும் ப்ராப்ளம் பெருசாயிட்டு இருந்தது. திரும்பவும் அவங்க வந்துட்டு இருந்தாங்க. சத்துரு கிட்ட ஒரு நாள் சரண்டர் ஆயிராதீங்க. மாறாக சத்ருவுக்கு நீங்க எதிர்த்து, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் தான் வேதம் கூறுகிறது. நீங்களும் நானும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். உங்க கணவர் ஆதரவா இல்லாமல் இருக்கலாம், உங்க மனைவி ஆதரவா இருக்கலாம், உங்க பிள்ளைக்கு ஆதரவா இல்லாமல் இருக்கலாம். இவங்களை நம்பி வாழ்க்கையில் இல்ல, என் தேவனை நம்பி மாத்திரம்தான். கர்த்தர் ஒருவரே நமக்கு ஆதரவா இருப்பார். இந்த போல்ட்னஸ் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. என் தகப்பன் என்னை நடத்துறாரோ இல்லையோ, என் கணவர் என்னை நடத்துறாரோ இல்லையோ, என்னை அழைத்த தேவன் என்னையும் என் பிள்ளையும் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். இன்னைக்கு எதை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க? அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இன்னும் பிரச்சனை பெருசாயிட்டு இருக்குது. காரணம், இன்னும் முழுவதுமாய் 100% அவன் தேவனுடைய சமூகத்துல வந்து விழுந்து கிடந்தான். 100% தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருந்தான். வார்த்தை வெளிப்பட்டது, வார்த்தை நிறைவேறினது. இந்த காலை வேளையில நான் சொல்றேன், என்னென்ன சூழ்நிலைகளை நீங்க சுய புத்தியில ஹேண்டில் பண்ணலாம், வீட்டுல இருக்கிறது எல்லாம் கொண்டு வித்து கொடுத்துட்டு இருக்கீங்களா, ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. நீங்களே உங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணலாம் நினைக்கிறீங்களா, சால்வ் ஆகாது. ஆலயத்தின் கதவுல இருக்கிற தங்கத்துல இருந்து எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு எல்லாத்தையும் கொடுத்தா ப்ராப்ளம் சால்வ் ஆகல. ஆனால் அவன் தேவ சமூகத்திற்கு வந்து விழுந்து கிடந்த பொழுது முதல்ல தீர்க்க தரிசனமாய் வார்த்தை வெளிப்பட்டது ஏசாவையை கொண்டு. அந்த வார்த்தை முழுவதுமாய் நிறைவேறி, ஹல்லேலூயா. இன்னொன்னு தீர்க்க தரிசனமா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த யூதாவுடைய ஜெபம் இந்த அசீரியாவை யூதாவுக்கு எதிராக மாத்திரமல்ல, மற்ற எல்லா தேசங்களுக்கும் பயமுறுத்தி கொண்டிருந்த அந்த சத்துருவுக்கு அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் போடுறதை பார்க்க முடிகிறது. ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், நீங்க ஜெபிக்கும் பொழுது எதிர்த்து வருகிற சத்துருடைய வல்லமை உங்களுக்கு மாத்திரமல்ல,
சுற்றி தேவனை அறியாத குடும்பங்களுக்கு உங்களை கொண்டு ஒரு ரட்சிப்பை, ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போதுமானவராய் காணப்படுகிறார். இன்னும் நம்ம தூங்கி கொண்டிருக்கிறவர்களாக, இன்னும் நாம் முறுமுறுத்து கொண்டிருக்கிறவர்களாக, இன்னும் புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களாக இல்லாமல் நீங்க அதிகாலையில தேவ சமூகத்துல நீங்க உட்காருகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், அதிகாலையில கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஒரு பெரிய ஜெயத்தை மனதார் இந்த காலை வேளையில உங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் காலையில அதிகாலையில இன்னைக்கு நான் மாஸ்டர் கூப்பிட்டு சொன்ன கொஞ்சம் லேட்டா தான் வருவேன், கர்த்தர் பேசுறது நான் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கிறேன்னு ஏதோ என்னைக்கோ கொடுத்தது இல்ல. இன்னைக்கு காலையில 8 மணி வரைக்கும் நான் உட்கார்ந்து கர்த்தர் கொடுத்த காரியங்கள், இது என்னையும் கர்த்தர் பலப்படுத்தின காரியங்கள். எனக்கு இந்த மாசம் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கொடுத்தது, தடைகளை உடைக்கிறவர் முன்பாய் கடந்து செல்லுகிறார். அவர் தடைகளை மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். உன் ராஜா முன் செல்லும் பொழுது எல்லா தடைகளும் மாறும். உன் ராஜா முன் செல்லும் பொழுது கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாய் மாறும். உன் ராஜா முன் செல்லுகிறார் என்பதை நீ தடையை பார்க்கிறாயா? தடையை தாண்டி அந்த தேவனை பார்க்கிறாயா? நீ சிவந்த சமுத்திரத்தையே நீ பார்த்து கொண்டிருந்தா நீ புலம்பிக் கொண்டிருப்பாய். நீ பின்பாக துரத்தி வருகிற பார்வோனின் சேனையை பார்த்தாய், முறுமுறுத்து கொண்டிருப்பாய். மாறாக உன் கண்கள் பரலோகத்தை நோக்கி பார்க்கும் என்றால், நீ உனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை தேவன் ஹல்லேலூயா வெட்டாந்தரையில் உன்னை நடக்க செய்கிற தேவன், அதோடு சத்துருடைய சாப்டரை அவர் க்ளோஸ் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த காலை வேளையில் இதோடு நான் முடிக்கிறேன். நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக, பயப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக, தடைகளை உடைக்கிற தேவன் எனக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். என் தகப்பன் அல்ல, என் பரம தகப்பன் எனக்கு முன்பாக சென்று எனக்கு வாசல்களை அவர் உண்டு பண்ணுகிற தேவன். வழியே இல்லாத இடத்துல அவர் மனாந்தரத்துல வழியை உண்டாக்குற தேவனா. இதெல்லாம் சாத்தியமற்ற காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்ய அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஆகார் நின்று கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருந்ததுதான். ஆனால் தேவனை நோக்கி முறையிட்ட பொழுது நின்ற இடத்துல கண்கள் திறக்கப்பட்டது. அந்த இடத்துல பாமரண்டா அவங்களுக்கு கர்த்தர் ஒரு நீரூற்றை காட்டுகிறதை பார்க்க முடிகிறது. உங்க கையில இருக்கிற தண்ணீர் தீர்ந்து போகலாம், ஆனா நீங்க தேவனை நோக்கி முறையிடும் பொழுது நீங்க நிற்கிற இடத்திலேயே கர்த்தர் ஒரு ஜீவ ஊற்றை கர்த்தர் திறக்க முடியும். ஜீவ ஊற்றாக கிறிஸ்துவை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளாக இருந்து கிளம்புகிற அந்த ஜீவ நதி இன்னும் அநேகர் தாகமா இருக்கிற அநேகரை பருகத்தக்க விதத்திலே தேவன் மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். இன்னும் உங்களுடைய என்னுடைய தேவைகளை மாத்திரமல்ல, நம்மை கொண்டு அநேகருக்கு வெளிச்சமாக, இருளில் இருக்கிற அநேகருக்கு நம்மை வெளிச்சமாய் மாற்றுகிற கர்த்தர். இந்த காலை வேளையில பயம், இருள் நிறைந்தது நமக்குரியது அல்ல. இருள் எவ்வளவு வேணும் அந்த வெளிச்சத்தை பற்றி கொள்ள முடியாது. விசுவாசம் உள்ளவன் வெளிச்சம் உள்ளவனாய் காணப்படுகிறான். வார்த்தை உள்ளவன் வெளிச்சம் உள்ளவனாய் காணப்படுகிறான். ஒரு கப்பல்ல 275 பேர், ஒருவனுக்கு மாத்திரம் அபிஷேகம் பண்ணப்பட்ட அழைக்கப்பட்ட ஒருவனுக்கு மாத்திரம் தான் வார்த்தை வந்தது. மற்ற எல்லாரும் பயந்து கிடந்தாங்க. ஆனா அவன் தைரியமா இருந்தது. காரணம் என்னன்னா, எனக்கு சொல்லப்பட்டபடியே ஆகும், தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலை, இருள் நிறைந்த பயம் நிறைந்த பயமுறுத்துகிற சூழ்நிலைகளாய் காணப்பட்டாலும் எனக்கு வார்த்தை வந்துருச்சுப்பா. எனக்கு சூரியன் வரணும்னு அவசியம் இல்ல, நட்சத்திரம் வரணும்னு அவசியம் இல்ல. வார்த்தையானவர் என்னோடு பேசிவிட்டார் என்றால் என்னை மாத்திரமல்ல, என்னோடு கூட இருக்கிற எல்லாரையும் திடப்படுத்தி நன்றி தகப்பனே. தேவ சமூகத்தில் எழுப்போமா? எல்லாரும் எழுப்புங்க. ஆண்டவனுடைய இருதயங்களோடு பேசி இருக்கிறார். மிகப்பெரியமான தேவனுடைய பிள்ளைகளை மீண்டும் மீண்டும் ஆண்டவர் நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை நினைவுபடுத்தி நம்மோடு தேவன் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இனி நான் பயப்பட மாட்டேன், எந்த மனுஷனுக்கும் பயப்பட மாட்டேன் என்று எசேக்கியேல் ராஜா தீர்மானம் எடுத்த பொழுதுதான் பிரச்சனை ஆரம்பமானது. அந்த பிரச்சனை நேரத்துல எசேக்கியா பயந்து போய் பதற்றத்துல தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறான், பறிகொடுத்து விடுகிறான். ஆனால் மீண்டும் சுதாரித்துக் கொள்ளுகிறான்.
தீர்மானம் பண்ணிய நான் தோற்று போக கூடாது. இனி கர்த்தரை தவிர வேறொன்றையும் நான் கண்டு பயப்பட மாட்டேன். அவரையே அன்று வேறொன்றையும் அறியாதிருக்க நான் தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்லி போல் சொன்னது போல கர்த்தரை தவிர வேறொன்றையும் நான் நம்ப மாட்டேன், வேறொன்றையும் நம்ப மாட்டேன் என்று சொல்லி தீர்மானித்தவனாய் படைகளை பார்த்து பயப்படாதபடிக்கு, அந்த படை தளபதி சொன்ன கேவலமான வார்த்தைகளை கேட்டு நடுங்கி விடாதபடிக்கு அவன் தன் தேவனாகிய கர்த்தரிடத்துல ஆலயத்திற்கு போகிறான். ஆலயத்திற்கு போன போது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, எசேக்கியா நீ பயப்படாத, எப்ப நீ என்கிட்ட வந்துட்டியோ இது உன்னுடைய பிரச்சனை அல்ல, இது என்னுடைய பிரச்சனை, இது என்னுடைய பிரச்சனை. அவன் உன்னை பேசவில்லை, அவன் என்னை பேசி இருக்கிறான். ஆகையினாலே அவன் மூக்குல என் துரத்தையும் அவனுடைய வாயில என்னுடைய கடிவாளத்தை போடுவன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அவன் அதுக்கு மேல பேச விடாதபடிக்கு ஒரே ஒரு தூதனை அனுப்பி ஒரே ராத்திரியிலே 1,85,000 படை வீரர்களை ஒன்றுமில்லாமற் போக பண்ண கூடுமானால், எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ கடந்து போகிறதான இந்த பாதையில உன்னை பயமுறுத்துகிற காரியங்கள், உன்னை பதற வைக்கக்கூடிய காரியங்கள், ஒரு விசுவாசத்தில் நிற்க முடியாதபடிக்கு உன்னை நிலைகளே செய்கிற காரியங்களுக்கு நடுவே நீ ஒன்று செய், ஆலயத்திற்கு வா, பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல சொல். அப்பொழுது அது உன் பிரச்சனை அல்ல, அது என் பிரச்சனை என்று சொல்லி ஆண்டவர் உனக்காக எழுதி நிற்கும் போது உனக்கு எதிராய் வந்தவர்கள் பேச்சு மூச்சும் இல்லாதபடிக்கு சடலங்களாக உனக்கு எதிராய் வந்த பிரச்சனைகள் உன் கண்களுக்கு முன்னே மண்டியிட்டு மடிந்து போய் கிடக்கிறத உன்னால பார்க்க முடியும். கரங்களை தட்டி நீ கர்த்தருக்கு நன்றி சொல், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல். எஸ், எசேக்கியா ஆலயத்துக்கு போனா ஆண்டவர் அவனுக்கு ஆதரவா இருந்தாரு. அவன் பிரச்சனையை தன் பிரச்சனையா மாத்திட்டார். ஆனா சனகரி தன் தேவனாகிய நிஸ்ரோகின் ஆலயத்திற்கு போனான். என் ஆர்மியை இழந்துட்டு என்னுடைய படைகள் எல்லாம் இழந்துட்டேன்னு சொல்லி சொன்னா, நீயே இனி இருக்க வேண்டாம் என்று சொல்லி அவனையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரை நீ நம்புகிறாய், யாரை நீ நம்புகிறாய்? எஸ், அவன் கேட்டான் யார நம்புறேன்னு. நீங்க நான் சொல்றேன், ஆண்டவரை நம்பும்படியான வார்த்தைகள் ஆண்டவருக்கு தந்திருக்கிறார். அவரையே என்று வேறு ஒன்றின் மேலும் நம்பிக்கை வைத்து விடாதபடிக்கு உறுதியான வார்த்தைகள் ஆண்டவர் தந்திருக்கிறார். பயம் இருள் நிறைந்தது, விசுவாசம் வெளிச்சம் நிறைந்தது. வெளிச்சத்தில் ஆண்டவர் பேசி இருக்கிறார். வெளிச்சத்திலே தேவன் தம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கு உன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை போதும், அது உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்துக்கு உன்னுடைய சொந்ததிக்கு போதுமானதாக இருக்கும். அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம், ஆண்டவரே என்னோடு நீங்க பேசி இருக்கிறீங்க தகப்பனே. உலக பிரகாரமான தகப்பனை நாங்கள் நம்பும் போதே அது எங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் போது, பரம தகப்பன் எங்கள் தகப்பன் எங்களுக்கு உதவி செய்ய முடியாத எல்லா இடங்களிலேயும் வந்து உதவி செய்யக்கூடிய அந்த சர்வ வல்லமையுள்ள தகப்பன் எங்களோடு இருக்கும் போது அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவரே நீ சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் ஒன்றையும் தரையில விழவிட மாட்டீங்கப்பா. அத்தனை வார்த்தைகள் என் மேல் பலிக்கும் என்று சொல்லி கரங்களை தட்டி மீண்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி, நன்றி, நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவர் வாழ்த்துங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த தினத்துல கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்ததானே அருமையான கர்த்தருடைய தாசனுக்காக திருச்சபையின் சார்பில் அவருடைய நன்றியையும் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை மேன்மேலும் பயன்படுத்துவாராக. ஆமென்.